இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோனார் கடைக்கு வந்திருக்கோம். ஆடியோ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஆடியோ முக்கியம், நாங்கள் சாப்பிட்றது தான் முக்கியம். அதை பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா வேறு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் கறி தோசை வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து ரொம்ப பேசாமல் கறி தோசையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மட்டன் கறி தோசை. சிக்கன் கறி தோசைலாம் கூட இருக்குது. ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டன் தான், அதனால் நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாரு, ஃபேஸ் ஓகேவா? அது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் இப்போ வந்து ஈவில் மோடுக்கு வந்துட்டோம். கிரேவி பார்த்தீங்கன்னா இது சிக்கன், இது மட்டன் குழம்பு. நல்லா காரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து போட்டு அடித்து சாப்பிடுவோம். அடா இதை பார்த்துட்டு வெயிட் பண்ண முடியாது. நாங்கள் டக்குன்னு உங்களை சாப்பிட்டு வழக்கம் போல் வந்து வெறுப்பேற்ற போகிறோம். செம்மையாக இருக்குது. பேச்சுக்கே இடம் கிடையாது. அடா நீங்களும் வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். கோனார் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சீமக்கல்லில் இருக்கிற இந்த கடையை எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த ஆட்டோவில் வேணாலும் ஏறலாம், சரக்குன்னு கொண்டு வந்து விட்டுருவாங்க. யாருக்குமே தெரியாது. மதுரைக்காரங்களை கேட்டிங்கன்னா தெரியும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இதோட ரேட் என்ன, கடையில் உள்ள பொருளுக்கு என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த கறி தோசையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வாய்ஸ் ஓவரில் கேட்க போகிறீங்க. ரெடியா? 3, 2, 1. தோசை ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சவுத் இண்டியன் டிஷ்ஷுனே சொல்லலாம். யாரும் சொல்லுவான்லாம் கேட்காதீங்க, நானே கூட சொல்லுவேன். இந்த தோசையை பிடிக்காத ஆள் யாராச்சும் இருப்பாங்களா? சான்ஸே இல்லைங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட தோசையோட ஆரிஜின் தெரிஞ்சுக்கணும்ல? கண்டிப்பாக. இது கர்நாடகாவில் இருக்கிற உடுப்பி அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்ததாக சொல்கிறாங்க. நான் இல்லைங்க, சங்கம் லிட்ரேச்சரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 1 அப்படிங்கிற காலகட்டத்திலேருந்து வந்ததாக அந்த லிட்ரேச்சரில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எவால்யூஷன்லாம் எல்லா இடத்துலையும் நடக்குது. தோசையில் நடக்காதா? அப்படி எக்கச்சக்கமாக வெரைட்டி வந்துருச்சுங்க தோசையில். அதில் மதுரையோட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற கறி தோசை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த கறி தோசைக்குன்னு ஒரு ஆரிஜின் இருக்குது. கோனார் அப்படிங்கிற கம்யூனிட்டி பீப்புள் தான் இதை க்ரியேட் பண்ணதாக சொல்கிறாங்க. கடை பேர் கூட கோனார் கடை தாங்க. கொஞ்சம் மாவை எடுத்து மொத்தமாக ஊற்றி அதில் முட்டையை போட்டு கொத்துன கறியில் மசாலாலாம் போட்டு பெர்ஃபெக்டான ஒரு வாசனையில் டேஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கொத்துன அந்த கறியை தோசை மேலே போட்டு தட்டி சுட சுட கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதாங்க இந்த கறி தோசை. நிறைய வெரைட்டி சொன்னாங்க, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இன்றைக்கி இந்த ஹிஸ்ட்ரி போதும்னு நினைக்கிறேன். வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். என்ன ப்ரோ, கரெக்டு தானே ப்ரோ? தோசை சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இவ்வளோ தான் இருந்தது. அதில் பார்த்தோன்னே நான் கொஞ்சம் தப்பு கணக்கு பண்ணிட்டேன். பத்தாது
நிறையா இருக்கணும், இது வந்து சைஸே சின்னதாக இருக்குது, இதெல்லாம் நம்ம இதை மட்டும் சாப்பிட்டு போனால் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, பசியோடு வந்தீங்கன்னா ஒரு தோசை வந்து எனஃப் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால். நான் இப்போ தான் தோசையோட ஃபீலே எனக்கு வந்து வாயில் படுத்து ப்ரோ. இவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்கேன், இவ்வளோ நேரம் எனக்கு கறி தான் வந்திருக்கு, இப்போ தான் எனக்கு தோசையே தெரியுது. இவங்க நிறையா சொன்னாங்க. எனக்கு பொதுவாகவே ஆனியன் தான் பிடிக்கும், வெங்காய கறி தோசை அப்படின்னு சொன்னாங்க. அதை ஆர்டர் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் மட்டன் தான் அவங்களோட ஸ்பெஷலுங்கிறப்ப அதுதானே உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு காட்ட முடியும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 இருக்குமா ப்ரோ? 2:50. இப்போயும் நீங்கள் கறி தோசை வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் ப்ரோ. ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோலாம் ஆகவே இல்லை, உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு ரேட்டிங்லாம் கொடுக்கவே முடியாது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட அருமை புரியும். எனக்கு வந்து இப்போயே கண் கலங்குது. ஒரு தோசையோடு முடிச்சிட்டேன். அதான் இது வந்து தண்ணி தான், பார்க்காதீங்க. ப்ளைன் பிரியாணி கூட இங்கே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னா பார்த்துங்களேன். பொதுவாகவே மதுரைனா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டால் மல்லிம்பாங்க, அம்மன் கோயிலும்பாங்க, ஜிகர்தண்டாம்பாங்க. இதில் வந்து கோனார் கடை கறி தோசையும் ஒன்று, தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ உள்ள எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்குது, நான் திரும்பி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ நேரம் பேசுகிறேன், ஆடியோ எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரில, அதுதான் ரியாலிட்டி. உங்கள்கிட்ட மீல்ஸும் இருக்குது. இங்கே வந்து நான் ஏன்டா மீல்ஸ் சாப்பிட போகிறேன் நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வேகமாக போய் அதுக்கும் கறி வேணுமா, கை ஃபஸ்ட்டு கழுவிட்டு கடையெல்லாம் சுற்றி பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிச்சாச்சா ப்ரோ? நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். கிளம்பி போய் கடையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இலையை மூடவும். சாப்பிட வர என்ன சாப்பாடு? தோசை. தோசை? யூ மீன் தோசை? எஸ், தோசை. நான் ஒரு மதுரையில் ஒரு தோசை சாப்பிட்டேன். அதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 238 ரூபாயா ஒரு தோசை. என்னது 238 ரூபாயா? ரொம்ப கொழுப்பு தான். தோசையை வந்து சாப்பிடவா? ஆமா. லைட் ஆல்ரெடியா மேலே தட்டி இல்லை வேணா நான் எடுத்துங்க. ரெக்கார்ட் தானே போயிட்டு இருக்கேன். நான் அவரை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கேன்.